வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 10 நாள் 28 ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 10, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நல்லூர் வட்டத்தின் 2 நாள் பயிற்சி முகாம்கள் மிகவும் சுவாரஸ்யமாக இருப்பது எப்படி? இன்று ஒரு தகவல். நல்லூர் வட்டத்தில் இணைந்த ஒவ்வொருவரும் பொறுப்பாளராக பயணிக்க 2 நாள் பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்றிருப்பது அடிப்படை. அத்தகைய பயிற்சி முகாம் காலை 6 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரையிலும் திட்டமிட்டபடி உடல், மனம், அறிவு 3க்கானதாக நிகழ்வுகள் இடம்பெறும். இம்முகாம்களில் பயிற்சி அளிக்க வெளியிலிருந்து திறன்மிக்க என்று எவரையும் அழைப்பதில்லை. மாறாக நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்களே. நல்லூர் வட்டத்தின் இலக்கு நோக்கி செயல்பட தேவையான கருத்துக்கள், அறிவார்ந்து சிந்திக்க, தெளிவாக பேச, சிறப்பாக செயல்படுத்த பயிற்சி அளித்து வருகிறார்கள். விதிவிலக்காக நல்ல புரிதல் உள்ள ஒரு சில மற்றவர்களையும் இடம்பெற செய்வதுண்டு. இவர்களது இந்த பயிற்சி முறை மாணவர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், கல்லூரி மாணவர்கள், மகளிர், பழங்குடியின மக்கள் தலைவர்கள், அரசியல் ஆர்வலர்கள், விவசாயிகள் என பலதரப்பட்டவர்களும் புதிய நம்பிக்கையையும் புதிய சக்தியையும் பெற்றவர்களாக முகாமிலிருந்து வெளிவருவது இப்பயிற்சியின் தனிச்சிறப்பு என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. இன்று மாலை நடைபெறவிருக்கிற இணையவழி வார கூடுதல்கள். ஆகஸ்ட் 10 ஞாயிறு இன்று மாலை 5 மணிக்கு லட்சிய ஆசிரியர்கள் வார கூடுதல், 6 மணிக்கு நெல்லை மண்டல வார கூடுதல், 8 மணிக்கு மாண்புமிகு மக்கள் நல்லூர் வட்டத்தின் அனைவருக்குமான வார கூடுதல். இன்றைய சிறப்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரசமைப்பு சாசனம் மற்றும் 51A இந்திய குடிமகனின் அடிப்படை கடமைகள் இரண்டையும் மக்களுக்கு கொண்டு சேர்ப்போம். இது பற்றி ஆலோசனைகள் இடம்பெறவிருப்பதாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். சென்ற மாதம் தேநீர் கடையில் நடைபெற்ற சந்திப்பு இந்த மாதம் மாதந்தோறும் நடைபெற்று வரும் மாவட்டத்தின் பொறுப்பாளர்கள் சந்திப்பு சென்ற மாதம் கள்ளக்குறிச்சியில் ஒரு தேநீர் கடையில் நடைபெற்றது. அங்கு நாங்கள் பேசிக் கொண்டிருந்ததை கவனித்த வழக்கறிஞர் திலோத்தனா அவர்கள் தமது அலுவலகத்தை இதற்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த மாதம் பொறுப்பாளர்கள் நேரடி சந்திப்பு திலோத்தனா அவர்கள் அலுவலகத்தில் நடைபெற்றதாக பாரம்பரிய விவசாயத்துறை மாவட்ட பொறுப்பாளர் மாணிக்கம் தெரிவித்தார். விமானப்படையில் சேர வாய்ப்பு. அக்னிவீர் திட்டத்தில் இந்திய விமானப்படைக்கு ஆட்சேர்ப்பு வரும் செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை தாம்பரம் விமானப்படை நிலையத்தில் நடக்கவுள்ளது. +2வில் 50% தேர்ச்சியுடன் 17.5 வயது முதல் 21 வயதினர் ஜனவரி 1, 2026 இந்த ஆட்சேர்க்கையில் பங்கேற்கலாம். மேலும் விவரங்களுக்கு http://agnipathvayu.cdac.in என்ற இணையதளத்தில் பார்க்கலாம். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.